திராவிட பேர்வழிகளின் ஆபாசப் பேச்சுக்கு மூல காரணம் யார்? என்ற கேள்வி பொன்முடியின் ஆபாசப் பேச்சுக்கு பிறகு அனைவரும் மனதில் எழுந்திருக்கும். திராவிட ஆசாமிகளில் வயது வித்தியாசமின்றி பாலின வேறுபாடின்றி இயல்பாக பேசுகிற ஆபாச பேச்சுகளுக்கு சூத்திரதாரி யார்? அவர்களின் அறிவுலக ஆசானை தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஆடவரிலும் சரி பெண்டிரிலும் சரி முறையே அறிவாளிகளும் ஆண்மையுடையோரும் அறிவிலிகளும் பேடிகளும் உண்டு. இவ்வாறிருக்க திமிர் படைத்த ஆணுலகம் பெண்ணுலகத்தை தாழ்த்தி இழித்து அடிமைப்படுத்தி வருத்துதல் முறைமையும் நியாயமாகுமா? ஈ.வே. ராமசாமி பெண் ஏன் அடிமையானாள்? என்னும் புத்தகத்தில் இருந்து. தன் மனைவியை வேசி என பழித்த ஈ.வே. ராமசாமி தமிழர்கள் அனைவரும் பெண்களை அப்படி தான் நடத்துவார்கள் என தரங்கெட்டதனமாய் நினைப்பிலேயே அவ்வாறு கூறிவிட்டார் போலும். உண்மையில் பெண் விடுதலை பேசியதாக கூறப்படும் ஈ.வே. ராமசாமியை விட பெண் விடுதலை பேசாதவர்கள் பெண்களை அவ்வளவு இழிவுபடுத்தவில்லை. நம் தமிழ் சமூகம் பெண் பிள்ளைகளை எப்போதும் மரியாதை குறைவாய் பேசியதில்லை. வாய் நிறைய தாயை என அழைப்பதை அன்றைக்கு வழக்கமாக கொண்டிருந்தது. ஆனால் இப்போதைய நாகரீகம் கொச்சையாய் பேசப்பட்ட அன்பான பண்பான வார்த்தைகளை அழகாய் இல்லை என புறந்தள்ளிவிட்டது. பெண்களை இழிவுபடுத்தி பேசியது புராணமா இல்லை ஈ.வே. ராமசாமியா என்றொரு போட்டி வைத்தால் ஈ.வே. ராமசாமியே தள்ளாத வயதிலும் தங்கப்பதக்கம் வென்று காட்டுவார். ஈ.வே. ராமசாமி கூறுகிறார் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியந்தானே தவிர மற்றபடி அது ஒரு தனிப்பட்ட குற்றமோ அல்லது மேற்கண்ட மற்றவைகளுக்கு மேற்பட்ட குற்றமோ ஆகிவிடாது. சிந்தனை திரட்டு என்கிற தலைப்பில் 12 அக்டோபர் 19 நாள் விடுதலையில் வந்தது. ஈ.வே. ராமசாமி பகுத்தறிவை காட்டி சமூகத்தை திருத்திய நேரம் போக பெண்ணை அபகரிக்க நினைப்பது அனுபவிக்க நினைப்பது என்பதிலேயே அவரின் சிந்தனை இருந்திருக்கும் போல. இந்த யோக்கியதைக்கார ஈ.வே. ராமசாமிதான் பிறர் பெண்களை இழிவுபடுத்திவிட்டதாக கதறுகிறார். நாமே பெண்கள் நிலையில் யோக்கியனாய் இல்லாதபோது அடுத்தவனிடம் எதற்கு அந்த யோக்கியத்தனத்தை எதிர்பார்க்க வேண்டும் என ஈ.வே. ராமசாமி சிந்திக்கவில்லை. அவனவன் யோக்கியனாய் இருந்துவிட்டால் இந்த சமூகமே யோக்கியத்தன்மை பெற்றதாகிவிடும். பிறகு யாரும் யாரையும் குற்றம் சொல்கிற வேலையுமிராது. ஆனால் அதற்கு முதலில் நீ யோக்கியனாக இருக்க வேண்டும். அதாவது ஈ.வே. ராமசாமி முதலில் யோக்கியராய் இருக்க வேண்டும். ஈ.வே. ராமசாமி என்ன கூறுகிறார் என பாருங்கள். ஒரு வஸ்துவை பார்ப்பது போன்றது தானாம் ஒரு பெண்ணை உற்று பார்ப்பதும். என்ன ஒரு அயோக்கியத்தனமான சிந்தனை. வஸ்துவும் பெண்ணும் ஒன்றாம். மரத்துக்கு சேலை கட்டிவிட்டால் கூட உத்து பார்ப்பான் என சில பொறுக்கிகளை பார்த்து கூறுவார்கள். ஈ.வே. ராமசாமியும் அந்த பட்டியலில் வருவார் போலும். அதனால் தான் வஸ்துவும் பெண்ணும் ஒன்று என்கிற பொருள்படும்படி கூறுகிறார். ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதைப்படி ஒரு பொருளை பார்ப்பது போல் ஒரு பெண்ணை பார்ப்பது குற்றமே இல்லையாம். ஆனால் ஈ.வே. ராமசாமி என்ன கூறுகிறார்? பெண்ணுலகத்தை தாழ்த்தி வருத்துதல் முறைமையும் நியாயமாகுமா என யோக்கியரைப் போல் பேச வருகிறார். சிறு சிறு குழந்தைகள் கூட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதற்கு அடிப்படை காரணம் உயிரற்ற பொருளை பார்ப்பது போல் உயிருள்ள ஜீவனை பார்ப்பது தானே காரணம். எதுவெல்லாம் பெண்ணை இழிவு செய்யும் எண்ணத்தை தூண்டுமோ அதையெல்லாம் ஒழிக்காமல் பெண் எப்படி மதிக்கப்படுவாள்? ஈ.வே. ராமசாமி ஒரு பெண்ணிற்கு ஆசைப்படுவதை அனுபவிக்க துடிப்பதை சாதா குற்றமாகத்தான் பார்க்கிறார். ஈ.வே. ராமசாமியை பகுத்தறிவுகாரர் என்பார்கள். உண்மையில் சாதா அறிவே இருந்ததா என்பதே சந்தேகம்தான். இருந்திருந்தால் மனிதன் ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவது போன்றதே ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவதும் என கூறி இருப்பாரா?
அனைத்துக்கும் ஆசைப்படு என்ற சாமியாருக்கும் ஈ. ராமசாமிக்கும் என்ன வித்தியாசமுள்ளது. ஒரு பெண்ணை ஒருவன் உற்றுப்பார்த்து கொண்டே இருந்தால். அது அவளுக்கு என்ன மாதிரியான அசௌகரியங்களை தரும் என்கிற அடிப்படை அறிவு கூட ஈ. ராமசாமிக்கு இல்லையே. அத்தகைய செயல் ஒரு பெண்ணை கலவரப்படுத்தக்கூடிய செயலின்றி வேறில்லை. ஏன் இப்படி பார்க்கிறாய் அநாகரீகமாய். என அப்பெண் கேட்டால் எந்த தீக்க காரனாவது ஈ. ராமசாமி கூறியதை கூறி தப்ப முடியுமா. ஒரு பொருளை பார்த்தால் அந்த பொருள் கோபிக்குதா. அதே மாதிரிதான் இதுவும் என கூறினால் அப்பெண்ணின் செருப்பு பீந்துவிடாது. ஈ. ராமசாமி இன்னொரு இடத்தில் கூறுகிறார். ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ. அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும். என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்கக் கூடாதாம். என்னே அடிமைத்தனம். ஈ. ராமசாமி விடுதலை அக்டோபர் 11 1948. இந்த பேச்சும் முந்தைய பேச்சை போல் ஒழுக்கம் குன்றிய அறிவிலேயே கூறியது. எந்த புராணமாவது இதைவிட ஒழுக்கம் கெட்டு கூறியுள்ளதா. அதனால் ஒழுக்கம் கெட்ட விஷயத்தை பேசுவதில் புராணத்தையும் மிஞ்சி ஈ. ராமசாமி கோல்ட் மெடல் வாங்கிவிடுகிறார். எப்படி தான் ஈ. ராமசாமிக்கு இன்னொருவரின் மனைவியை அபகரிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை வந்ததோ. மானமும் அறிவுக்கு மனிதனுக்கு அழகு என ஈ. ராமசாமி சொன்னது. அவர் காதுக்கு கூட விழாமல் காற்றோடு போனது போலும். அடுத்தவனின் மனைவியை அபகரிக்க நினைப்பதா அறிவு. அந்த நினைப்பு வந்த நொடியிலேயே உன் மானமும் உன் யோக்கியதையும் உன்னைவிட்டு தலை தெறிக்க ஓடிவிட்டதே. இந்த யோக்கியதையில் ஈ. ராமசாமியிடம் இருந்து இன்னொரு அறிவுரை. பக்தி என்பது தனி சொத்து. ஒழுக்கம் என்பது பொது சொத்து. அடுக்குமொழி அண்ணாதுரையை சிஷ்யனாக கொண்டிருந்ததால் ஈ. ராமசாமிக்கும் எதுகை மோனை வரும் என்கிற அளவுக்கு தான் அந்த அறிவுரை இருந்ததே தவிர அதில் எந்த பெருமையுமில்லை. காரணம் ஈ. ராமசாமி அறிவுரையாக தன் கணக்கில் கூறி என்ன புரியோசனம். தான் சொன்னபடி தானே நடக்காதபோது அந்த அறிவுரையை எவன் மதிப்பான். அடுத்தவனின் மனைவியை அபகரிக்க வேண்டும். மனதால் அனுபவிக்க வேண்டும் என கூறும் இழிந்த புத்தியாளன். ஒழுக்கம் பற்றி பேசினால் பேசிய நபருக்கு பெருமையாக இருக்கலாமே தவிர. இந்த ஆளெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறானே என ஒழுக்கம் தான் வெட்கப்படும். இந்த உலகில் தன்னை திருத்திக் கொள்ளாமல் எல்லோரையும் திருத்த எல்லோரும் விரும்புகிறார்கள். அதற்கு தெற்காசிய சாக்ரடீஸ் ஈ. ராமசாமியும் விதிவிலக்கல்ல. பெண்களை அடிமைப்படுத்தி வெட்கக்கேடாக பேசும் விஷயத்தில்